அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. உப்பு சீடை ரொம்ப கரகரன்னு மொறுமொறுன்னு சாஃப்டாகவும் பல்லு உடப்படாமல் அருமையான சீடை நம்ம செய்யலாம். ஏற்கனவே ஒயிட் ரைஸில் பண்ண சீடை நான் போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இது ரெட் ரைஸ், இந்த புட்டரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைஸில் பண்ண உப்பு சீடை. இந்த வாட்டி எல்லாமே ரெட் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் நான். உப்பு சீடை, இனிப்பு சீடை, முறுக்கு எல்லாமே. மாவு அந்த ரெட் ரைஸை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிய வச்சுட்டு அதை மிக்சியில் இல்லைனா மிஷினில் இது போல் மாவாக திரிச்சிட்டு அதை வறுத்துக்கிறோம். நீங்கள் ரெடிமேடாக இருக்கிற மாவை வறுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், அந்த ரெட் ரைஸ் மாவு. ஏன்னா அந்த புட்டுக்குன்னு விற்கிற மாவெல்லாம் கொரகொரப்பாக இருக்கும், ரவை பதத்தில் இருக்கும். நமக்கு மாவு நைஸாக இருக்கணும், கொரகொரப்பு இருக்கக்கூடாது. இந்த போல் வறுத்த மாவை எடுத்து இப்படி கோலம்பாரி போட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அதாவது கேப் இல்லாமல் ஈஸியாக இப்படி லைன் நமக்கு போடணும். திப்பியாக நீங்கள் ஈரது மாவில் போட்டிங்கன்னா கேப் விட்டு விட்டு விழுகும். நல்லா வறுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கேப் இல்லாமல் ஃப்ரீயாக விழுகும் கோலம். மாவு நம்ம கையை விட்டு ஃப்ரீயாக வரும். அந்த மாதிரி வந்தவுடனே வறுத்துட்டு அதை சலிச்சிடலாம். சலிச்சதில் பாருங்கள் இவ்வளோ கப்பி இருக்குது எனக்கு. கப்பிங்கிறது மீன்ஸ் அந்த வறுக்கும்போது அந்த ஈரத்தினால கட்டிக்கிட்டே இருக்கும்ல மாவு, அது நமக்கு ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அது தனியாக மிக்சியில் அந்த கட்டிக்கிட்டே இருந்தது தனியாக திரிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சளிச்ச மாவையும் பார்த்தா கொஞ்சம் கொரகரன்னு இருந்தது, அதையும் நான் மிக்சியில் நல்லா நைஸாக திரிச்சிட்டேன். இப்போ அந்த சளிச்ச கப்பி அந்த திப்பியாக இருந்ததில் தனியாக நான் வச்சுட்டேன். அதை வேறு எதுக்காவது எடுத்துக்கலான்னு சளிச்ச மாவை மட்டும் திரும்ப மிக்சியில் ஒரு சுற்று விட்டு நைஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை மட்டும் ஒரு கப்பு நான் அளந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இனிப்பு சீடைக்கு நீங்கள் அது போடலாம், அந்த திப்பியாக இருக்கிறத மிக்சியில் பொடி பண்ணி. பட் உப்பு சீடை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அது வெடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அதனால் அந்த சளிச்ச மாவை மட்டும் திரும்ப மிக்சியில் நல்லா நைஸாக்கி ஒரு கப் எடுத்துகிட்டு 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொடி வறுத்து அரைச்சி சளிச்ச உளுத்த மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சோண்டு உப்பு தண்ணி, கொஞ்சோண்டு பெருங்காய தண்ணி. அதுக்கப்புறம் வறுத்த தேங்காய் துருவல். தேங்காயை இந்த சீடைக்கு, இனிப்பு சீடைக்கு பல்லாக போடலாம். நம்ம இந்த உப்பு சீடைக்கு திருவிக்கணும், ஃபைனாக துருவிட்டு அந்த ஈரப்பசை போக அது நல்லா ப்ரௌனாக கூட வறுத்துக்கலாம் நம்ம தேங்காயை. ஆனால் ஈரப்பசையே இல்லாமல் வறுத்தரணும். எல்லையும் நல்லா களைஞ்சி கல்லெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எதுலேயுமே ஈரப்பசை இருக்கக்கூடாது. உப்பு தண்ணியும் பெருங்காய தண்ணியும் மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். மித்த பொருட்கள் எல்லாம் வறுத்துருக்கணும் நம்ம. ஸோ இப்போ இந்த வெண்ணெய் இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாங்க. வெண்ணெய் மாவு எல்லாத்துலேயும் ஒன்றா படணும். ஸோ அதனால் கையிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த சீடை செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இடங்களை நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுக்கோங்க. சிறு சிறு தூசி முடிகள் இதெல்லாம் மாவில் விழுந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் அந்த எள்ளு பார்த்துக்கோங்க, நல்லா வறுத்துட்டு அதில் ஏதாவது குப்பை சில குச்சிகள்லாம் கிடக்கும், மண் கல் அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயை கூட அந்த பின்னால் ஓடு அது எதுவும் விழுந்துடாமல் நல்லா ஃபைனாக லைட்டாக துருவி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சீடையை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்து செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும் சீடை. ஸோ மாவு தயாராகிடுச்சு. இது போல் நல்லா நீளமாக ஷேப் பண்ண வருதான்னு பாருங்கள். இப்படி ஷேப் பண்ண வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி ஈவனாக வரும். அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணி கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு லைட்டாக அழுத்தி உருட்டக்கூடாது. இந்த உப்பு சீடையை பொறுத்த வரைக்கும் அப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு அப்படி போட்டுறணும். இவ்வளோதான் தேய்க்கணுங்க. ரொம்ப அதை போட்டு அழுத்தி உருட்டினோம் அப்படின்னு சொன்னால் அது வெடிக்கும். லேசாக 1-2 இப்படி உருட்டி போட்டுறணும். இடையில கேப் இருந்தாலும் பரவாயில்ல, மாவில் நம்ம அது போல் உருட்டி போட்டுறணும். அவ்வளோதான். உருட்டி ஒரு தட்டிலையோ துணியிலையோ போட்டு வச்சிடலாம். முழுசாக உருட்டிக்கலாங்க. இந்த சீடையை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளை சீடை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி நம்ம போட்டுக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே நம்ம உருட்டிடுவோம். போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃபுல்லாக அடசலாக போடணும். நம்ம இது மாதிரி சின்ன சின்ன தட்டில் கூட நீங்கள் ஒரு ஈடாக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தட்டு ஃபுல்லாக அப்படி போட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம.
மேல் ஈரம் காயணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் உருட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி கொட்டுங்க. எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருக்கணும். காஞ்ச எண்ணெயில் அடுப்பை சிம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் ரொம்ப கேப் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து உப்பு சீடையை மட்டும் போட்டுறணுங்க. இப்போ முறுக்கு மித்ததெல்லாம் போட்டோம்னா கேப் இருந்தால் பரவாயில்ல. பட் இதுக்கு வந்து இந்த எண்ணெயில் நல்லா முழுகிற அளவுக்கு கேப் இல்லாமல் போட்டுறணும். இதுபோல் அப்படியே அதில் போட்டுட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சிம்மாக வேகணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து கரகரப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து அடிக்கடியெல்லாம் கிளற வேண்டாங்க. இந்த சீடையை போட்டுட்டு பேசாமல் இருங்க. அது பாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. எப்போவுமே ஒரு கடாயுத மரம் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. சிலிண்டர்லாம் ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அடுப்பை க்ளோஸ் பண்ணுற நாபெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. சமயத்தில் இந்த மாவில் ஈரமோ எள் தேங்காய் ஏதாவது தூசிகள் இல்லை மாவை சலிக்காமல் குருணை இதெல்லாம் இருந்தாலும் இது வந்து பாப்பாகும், உங்களுக்கு வந்து வெடிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், ப்ரிகாஷனாக சொல்கிறேன் நான். பட் நீங்கள் நல்லா கரெக்டாக செஞ்சிங்கன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு கனமான மூடி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒன்று இப்படி தெரிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தேவையில்லாமல் எல்லாத்தையும் கிச்சன் ஃபுல்லாக வெடிக்க விட வேண்டாம். பயப்படாதீங்க, பயப்படாமல் செய்யுங்க, சூப்பராக வரும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய பொறுப்பு, அதனால் சொல்லிடுறேன் நான். இதுபோல் நல்லா அது வேகட்டும். இந்த பபுள்ஸ் எல்லாம் சத்தம் எல்லாம் அடங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுக்கலாம். எப்படி நீங்கள் இது நல்லா வெந்திருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்கள். ஒன்று எடுத்து கொஞ்சம் கையிட்டோ ஏதாவது ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு நச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா கரகரப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாமே வெந்திருக்கும். நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா ஒயிட் ரைஸில் பண்ணியிருந்தால் நம்ம வந்து கலர் சொல்லிடலாம், நல்லா கோல்டு ப்ரௌன் ஆனோன்னு எடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம போட்ட உடனே கலர் மாறி. இது பாருங்கள் ரெட் ரைஸ். ஸோ அப்போ வந்து கலர் நமக்கு வந்து அவ்வளோ சட்டுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்று இப்படி எடுங்க. எடுத்து ஏதாவது ஒன்று வச்சு நச்சு பாருங்கள். அதை ஒரு தட்டில் வச்சு ஏதாவது ஒரு மத்து அந்த மாதிரி ஏதாவது வச்சு நச்சு பாருங்கள். ஈஸியாக உடைபடும். உள்ளுக்குள்ளே நல்லா மொறுமொறுன்னு பொறன்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை எடுத்துடலாம். ஸோ நச்சு பார்க்குறேன் நான். நல்லாவே இருக்குங்க. நல்லா உள்ளே கிறிஸ்பாக இருக்குது, பொறன்னு இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த மாவு ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்த இட போட்டுடலாம். சமயத்தில் உடனே உருட்டி உடனே போடும்போது இது போல் ஒட்டிக்கும். நம்ம கொஞ்ச நேரம் அப்படி தட்டிலையோ துணியிலையோ பருத்தி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. ஆனால் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா விரிசல் விட்டுரும், பிரிஞ்சிரும் எல்லாமே ஒன்று ஒன்றா. அதனால் கொஞ்சம் நேரம் விடுங்க போதும். உங்களுக்கு இந்த எண்ணெயில் அந்த கொதிநிலையே தெரியும், அந்த பபுள்ஸ் அடங்கிறது. போட்ட உடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு பபுள்ஸ் இருக்கும். முடிகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த பொருள் மேலே மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் இருக்கும். சுற்றி இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிளியராக இருக்கும். அந்த டைம் வரும்போது நம்ம வந்து எடுத்துடலாம். மிதக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் சொல்லணுன்னா, இந்த உப்பு சீடை வந்து நல்லா வெந்து முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். எல்லாம் மிதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5-6 மிதந்தாலே நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள், எண்ணெயில் அது கொஞ்சம் நல்லா மிதக்கும். அடுத்ததையும் நான் போடுறேன். இந்த சப்போஸ் இந்த உருண்டை உருட்டும் போது கீழே விழுகுது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாங்க. அதெல்லாம் அப்படியே தனியாக போட்டுடலாம் நம்ம. அடுத்த இடம் போட்டு எடுத்துட்டேன் நான். இது அடிக்கடி உள்ளே விட்டு அப்படி கிளறிட்டுலாம் இருக்காதீங்க. போட்டுட்டு விட்டுருங்க. இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி பிரட்டி போடுங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா, அப்போ வேணால் நீங்கள் ஒரு 2 வாட்டி அதை வந்து திருப்பி விடலாம். ஸோ இப்போ தெரியுது பாருங்கள், நல்லாவே மிதக்கிறது.
பாதி இது மிதக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அளவு வந்து நம்ம ஒரே மாதிரி உருட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி ஈஸியாக வெந்துடும் நமக்கு. ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக இருக்கும்போது சின்னது சீக்கிரம் வெந்துடும், பெருசு வேகாமல் இருக்கும். அதனால் அளவு எப்போவும் ஒரே மாதிரி ஊட்டிக்கோங்க. ஸோ இப்போ சுவையான உப்பு சீடை தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.